அப்பனே பிள்ளையாரப்பா, வாழ்க்கையில் என்ன தூக்கி விடப்பா. என் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டப்பா. சாரதி, என்னம்மா? இந்த தேங்காய் அந்த யானைக்கு கொடு. சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கடா. யானை முகத்தோனே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். என்ன கிளாஸ் அதிருது? சூப்பர் ஸ்டார் வராரா? அதிரலையா உதருது. நம்ம சாரதியா யானை தூக்கி போதியா? தண்ணியில பாலை கலக்கிறதானே அவன் பொழப்பு. பசியில வர யானை பால் குடிக்கிறதுக்காக மாப்பிள்ளை இறக்கி விட காப்பாத்திடலாம். திண்டுக்கல் வாழ் பொதுமக்களுக்கு ஒரு அபாய அறிவிப்பு. பெரியோர்களே, தாய்மார்களே, உடன்பிறவா சகோதர சகோதரிகளே, திண்டுக்கல் வடக்கு வீதி புதிய எண் 36 பழைய எண் 92 உள்ள பெருமாள் கோவில் யானை மதம் பிடித்து அட்ரஸ் பின்கோட் எல்லாமே கேட்டாங்க. யானை மதம் பிடித்து சாரதி என்பவரை தூக்கி கொண்டு வீதி உலா வருவதால் பொது பப்ளிக் யாரும் வெளியே வர வேண்டாம் என காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. திண்டுக்கல்லை சேர்ந்த சாரதி ராமனை தன் தும்பிக்கையால் காலை 8:10 மணி முதல் குண்டுக்கட்டை தூக்கியுள்ள சாரங்கபாணி கோயில் யானை தூணை போன்ற துதிக்கையில் சிறு துரும்பை போல சிக்கியவரின் நிலை யானை வாயில் போன கரும்பாய் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினரும் பொதுமக்களும் கடுமையாக போராடி வருகின்றனர். தீனியாய் தேங்காய் கொடுக்க வந்தவர் நிலையோ தற்போது சிறிதும் தேங்காய். ஆனால் அவருக்கு எதுவும் நிகழ்ந்துவிடக் கூடாது, சிறிதும் தீங்காய். ஒளிப்பதிவாளர் பாபுவுடன் திண்டுக்கல்லிலிருந்து ஈவேரா, சன் நியூஸ். ஐயோ கணேசா, பெரிய மனசு பண்ணி என் பிள்ளை இறக்கி விட்டுறப்பா. எப்பா கணேசா, 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 அப்பா ரொம்ப நன்றிப்பா. உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். என்ன வெடிய வைக்கிறேன்? யானைக்கு மதம் பிடிச்சு மதம் மாறிடும். யானைக்கு யானை வெடிதான் கரெக்ட். ஆனை குண்டா ஆனை அழகு, ஆமை இருக்க பூனை குண்டா பூனை. இப்ப பின்றமா நம்ம பிரஸ் வச்சிருக்கிற சாரதியா யானை தூக்கிடுச்சுல, இனிமே நல்ல யோகந்தே. என்னடா பணம் குறையற மேனிக்கு இருக்கு? எங்க குறையுது? கரெக்டா தானே இருக்குது. நல்லா பாரு. அம்மா இங்க வாயே. இவ ஒருத்தி. வாமா. இந்த வாரேன். என்றதை விட்டுங்க. சாம்பார்ல உப்பே இல்ல பாரு. எத்தனை வருஷமா சமைச்சிக்கிருக்க? இதுக்கு தானே இப்ப கூப்பிட்டேன். என்னம்மா நீ உப்பு இல்லன்னு சொன்னதுக்கு போய் இப்படி கொட்டுற? கொட்டாம நீ எம்புட்டு வருஷமா தின்னுட்டு இருக்க? ஒரு நாளாவது சமைச்சிருக்கியாடி? தின்னி பண்டாரம். ஏ சாரதி, வாடா சாரதி, போன மாசம் வச்சிருந்தியே அந்த கிரீம், அது ஒன்றும் சரியில்லடா. இத பாரு, பிம்பிள்ஸா வந்திருக்கு. பிம்பிள்ஸ் இல்ல, கல்குவாரியில வெடிப்புழுந்த மாதிரி இருக்கு. மேக்கப் போற வயசா இது? 300 ரூபாய்க்கு 308 பொய்ய சொல்லி எனக்குன்னு 4 பொருளை வாங்கிட்டு வச்சா பொங்கலுக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி அப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறிய ஆளுகளை பாரு. இதெல்லாம் ஒரு மேக்கப்பா? அந்த காலத்துல நான் மேக்கப் போட்டா எப்படி இருப்பேன் தெரியுமா? சர்க்கஸ்ல வர்ற பப்பூன் மாதிரி இருப்பேன். இப்ப நாப்புல எப்படி இருக்கு? தசவதாரம் கமலஹாசன் மாதிரியா இருக்கு? அப்படித்தான் இருக்கு.
பிறந்த ஊருக்கு பெருமை தேடித்தந்த திண்டுக்கல் மண்ணின் மைந்தன் கவிதை கவிதை பிரசுரமான இந்நாள் நமக்கெல்லாம் கவிஞர் அனைவருக்கும் காஃபி டீ டிஃபன் இவைகளுடன் வாங்க வாங்க டீ சாப்பிடுங்க. ஏய் அவருக்கு ஒரு டீ கொடு. இது வரைக்கும் 150 டீ குடிச்சிருக்கேன். வடையோட குடுற அவங்க வடைய எலி கொடுத்து உட்காது. ஓடும் பேருந்தில் என்ன மாமே நமக்கு தெரியாம கச்சி கிச்சி ஆரம்பிச்சிட்டாரா? வாங்க டீ சாப்பிடுங்க. வாங்க தள்ளுப்பா தள்ளு. வா மாப்பிள்ள டீ சாப்பிடு. ஏய் மாப்பிளைக்கு ஒரு டீ போடு. அதெல்லாம் வேணாம், இங்க வா மாமா. என்ன ஒரே தடபுடலா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, குடும்ப மலர்ல முதல் முறையா என்னோட கவிதை ஒண்ணு வந்திருக்குன்னு தான் சொன்னேன். சரி, அதுக்குள்ள ஆட்டோவில் ஆரணை கட்டி அலப்பறையை கூட்டி 5000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி செலவு பண்ண வச்சாங்க. டீ சாப்பிடுங்க. அப்போ பெரிய அமௌண்டா வரும்னு சொல்லு. வாங்க வாங்க நல்லா மறந்துடாத டீ மாமா. சாப்பிடுங்க. மாப்பிள்ள வெளியே சொன்னா வைக்க கெடும் மாப்பிள்ள. வெறும் 25 ரூபா மணி ஆர்டர் வரும். போங்க டீ சாப்பிடுங்க. அதுல 5 ரூபா போஸ்ட்மேன் கமிஷன் போக 20 ரூபா நெட் அமௌண்ட்டா வரும். உனக்கு 10 எனக்கு 10. வாங்க வாங்க போங்க டீ சாப்பிடுங்க. அப்போ இதுக்கெல்லாம் பணம் 10 பைசா வட்டிக்கு கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கேன். டீ சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க. இப்படி ஒரு மானங்கட்ட கவிஞனா இருக்கிறதுக்கு எதுக்கு தவியா தவிக்கிற? முதல்ல கண்ணாடியை மாத்தி போடியா. கொஞ்சம் மேல போட்டு விடுங்க சார். ஏன் கீழே போட்டா உனக்கு பிடிக்காதா? இந்த வயசான காலத்துல வாயப்பாரு. சாரதி அச்சகம் வேறெல்லாம் பெருசா தான் இருக்கு. யோ வலி விடியா, வீரேஜி மருந்து கடிக்கிற இடத்த பாரு, முட்டி தூக்கிற பாரு. நகரியா இந்த ரோல லூசா இருக்கு. பாத்தீங்களா? பார்த்துட்டு தானே சொல்றேன். சாரதி சாரதி இந்த வரனே. இந்த நோட்டு அடிச்சதுக்கு ரூபா நோட்டு அடிச்சிருந்தாலும் பெருசா வந்திருக்கலாம். உள்ள தூக்கி வச்சிருவாங்களே, பரவாயில்லையா? நல்லா இருக்கியாப்பா? டல்லா இருக்கேன். ஜில்லா ஆக்கிடுறேன், கவலைப்படாத. டீ சாப்பிட்றீங்களா? எது 1/5 டீயா? பேசாம அதை அலுமினிய தட்டில் ஊற்றி நாக்கால நக்கி குடிச்சிடலாம். இதை பாரு, இப்போ நான் உன் விஷயமா தான் வந்திருக்கிறேன். திண்டுக்கல்ல இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்துல. பொண்ணா? போதும்னே. மாப்பிள்ளை ரொம்ப கருப்பு, எனக்கு பிடிக்கல. ஏண்டி மாப்பிளைய பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளையே பிடிக்கல. வேணாமனே, வெறுத்து போச்சு. எனக்குன்னு பார்த்த பொண்ணுங்க கல்யாணம் ஆகி புள்ளைய பெற்று அதுங்களோட காது குத்து பத்திரிக்கை எங்கிட்ட வந்து அடிச்சிட்டு இருக்காளுங்க. உன் நிலைமை எனக்கு புரியுது. இங்கே பாருங்கண்ணே, என்னை விட ரொம்ப ரொம்ப சுமாரா 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்ததா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்த பிள்ளைய பாருங்க. அதை நான் கட்டிக்கிறேன். அதுதான் நமக்கு சரிப்பட்டு வரும். நீ சொன்ன அடிமட்ட ரேஞ்சில் பார்த்து தான் நான் என் பொண்டாட்டியை கட்டிக்கிட்டேன். கிராமத்தில் ஓலை குடிச்ச முன்னால உட்காந்து விராட்டி தட்டிக்கிட்டு இருந்தப்போ என் ஓட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே என்னை விரட்டி விரட்டி விளாசுற ஐயா. சொல்லவே கேவலமா இருக்குது. ஒவ்வொரு நாளும் அடி வாங்கிட்டு படி மேல அடி வச்சு தான் நான் வெளியே வந்துகிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, அதை விட இப்போ பொண்ணோட அப்பா கிட்ட உன்னை பத்தி சப்ஜாடா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அநேகமா இது நடக்கும். ஏய் மாப்பிள்ள, இப்படி பரபரப்பா நடந்து போனீங்கன்னா பொண்ணு வீட்டுல அசிங்கமா நினைச்சுக்குவாங்க. பொறுமையா மெதுவா நடந்து போ. அட சும்மா இரு மாமா. உன் பேச்சை கேட்டு போனாட்டி மெதுவாக நடந்து போய் மாப்பிள்ளைக்கு வயசாகி போச்சுன்னு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. வயசு குண்ட வலை அழக ஆமிருக்க வளகாப்பு குண்ட உலை. எது? யோ, அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டி இல்லையா? அதுக்குள்ள என்னையா வளகாப்பு? வாயா புரோக்கரே, இதெல்லாம் வாயிலே நல்ல வக்கனையா பேசு. இவன் ஒருத்தனை வச்சா ஓட்டு வீடு கட்டிவிட்ட. ஏன் பொண்ணு போட்டோவே காமிக்காம பொண்ணு பாக்குறது கூட்டு வந்திருக்கிய? இந்த பொண்ணையாவது முடிச்சு வைப்பியா? நானா மாட்டேங்கிறேன். சாரதிக்கு கல்யாணத்தை முடிச்சு கமிஷன் வாங்குறதுக்குள்ள நான் கண்டம் ஆயிடுவோம் போல இருக்கு. பல்லு வளர்க்குற கிரீமு தவிர எல்லா கிரீமும் போட்டு பார்த்துட்டான். செவக்க மாட்டேங்கிறானே. போட்ட கிரீம் இல்ல கருப்பாயிடுச்சு. இப்போ யாராவது கேட்டாங்களா? நீங்க பாத்தீங்களா? தெரியும். வணக்கம் 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 வணக்கம். டிகிரி காபி ரெடியா? பொம்பளை பின்னால பொம்பளைய விடுறா, நீ ஏன்டா ஏறுற? நீ போயா முதல்ல மேல. சரிங்க. என்னடா தேடுற? இதானே. பாத்ரா, எனக்கு கொஞ்சம் மிச்சம் வை. தாத்தா கரெக்டா இருக்கா தாத்தா? சூப்பரா இருக்கீங்க, மேல போங்க. இவ்ளோ பவுடருக்கு கற்பா தாண்டி இருக்காரு. காப்பிய காணோம். எதுக்கு அலையறீங்க? காப்பியை குடிச்சா உடனே தோட்டத்து பக்கம் ஓடிடுவீங்க. மாமா என்ன ஏதுன்னு கேளு. அது வழக்கமா கல்யாண பொண்ணு கையில தானே காப்பியை கொடுத்து அனுப்புவாங்க. நீங்க என்ன அக்கம் பக்கத்து பொண்ணு கையில கொடுத்து அனுப்புறீங்க? சரியா போச்சு போங்க. இவதான் கல்யாணம் பொண்ணு. அடே சாரதி,
என்னடா ஆச்சு உனக்கு மாப்பிள மயக்கம் போட்டானே ஐயோ தண்ணி கொண்டு வர சொல்லுங்க தண்ணி அதெல்லாம் அப்புறம் ஐயா சரி. ஐயோ என்னடா என்னாச்சு என்ன மாப்பிள வா கிளப்போம். என்ன மாப்ள என்னாச்சு? இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. இல்ல என்ன சரிப்பட்டு வராது? என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? இல்ல இல்ல இல்ல, உங்க பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்றதுக்குள்ள நாங்க ஊருக்கு போறதுக்கு பஸ்ஸை பிடிக்கணும். எந்திரிமா எந்திரி. டேய் பொறுடா, அந்த புள்ள வாயால சொல்லிச்சாடா அதுக்கு உன பிடிக்கலண்டு. ஓஹோ, உனக்கு அந்த புள்ள வேற சொல்லணும். இந்த மாப்பிளைய பிடிக்கலன்னா அது இவங்க எல்லாம் காதார கேட்கணும். நீனு திரும்ப திரும்ப கேட்கணும். எந்திரிமா. பிடிச்சிருக்கு. எது இவனா உனக்கு பிடிச்சிருக்கா? இப்ப எனக்கு மயக்கம் வரும் போல இருக்குது. குடிங்கடா. இங்க வா வசந்தி. என்னங்க? வசந்தி, உனக்கு ஜோக்குனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீல்ல, நான் பயங்கரமா ஜோக்கு சொல்லுவேன். எனக்கு ஜோக்கு உனக்கு பிடிக்குங்கிற எனக்கு இப்போ தானே தெரியும். இங்கே பாரு, இப்போ நான் ஜோக்கு சொல்லி நீ சிரிச்சு சிரிச்சு வயிறு வலி வந்துருமோன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. இப்போ வாழை மரம் தாறு போடும், அந்த தாரை வச்சு ரோடு போட முடியுமா? உனக்கு ஜோக்கு பிடிக்குவேன். சிரி 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 சிரிச்சு டக்குன்னு புரியல. இன்னொரு ஜோக்கு சொல்றேன். இன்னும் நல்லா இல்ல எனக்கு வேலை இருக்கு. நான் ஜோக்கு சொல்றேன்ல கேளு. இங்க பாரு, இது உண்மையிலே சூப்பரா இருக்கும். கேட்டீங்கன்னா சிரிச்சு சிரிச்சு வயித்து வெளியே வந்துடும். மழையில நாம நனையலாம், மழைய நாம நினைக்க முடியுமா? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏற்கனவே அத்தை நம்மள கண்டா எரிஞ்சு எரிஞ்சு விளையாறாக. ஏன் வசந்தி, அம்மாவுக்கு எப்படி பயப்படுற? அது சும்மா ஏதாவது கத்திக்கிட்டே கிடக்கும். அத நீங்க சொல்லாதீங்க. உங்க தம்பி சொன்னா கூட ஒத்துக்கலாம். அத்தைய தைரியமா எதிர்த்து பேசுறாக. இதோ வரேன் பிரகாஷ். உங்க தம்பி வாய்ஸ் கூட நல்லா இருக்குல்ல? तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजान. அம்மா தெரியும் ஏன் சாசனியே, இந்த பாட்டு கிட்ட பாம்பேட வச்சுக்க. இது என்ன வீடா இல்ல சினிமா கொட்டாயா? பெருசா பாடுற பாட்டு. உங்க தம்பி வாய்ஸ் கூட நல்லா இருக்குல்ல? அப்பா அப்பா போடு. ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம் பாவன சீதாராம். பைட்டோ சாப். யாரு கூட ஃபைட்? உட்காருங்கன்னு ஹிந்தில சொன்னேன். பிரகாஷ் கிட்ட ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் சூப்பர். சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. சூப்பர் மதினி சமையல். உங்க கைய கொடுங்க. இந்த கை தானே சமைச்சது. என்னோட முதல் மாச சம்பளத்துல இந்த கைக்கு 2 தங்க வளையல் போடுறேன். ஓகே? ஏங்க, நீங்க ஒரு நாள் ஆச்சும் வளையல் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கீங்களா? இந்தாங்க. ஏன் கங்காரு மாதிரி குதிச்சிட்டு இருக்காரு? என்ன மதினி? அண்ணே தள்ளுங்கண்ணே, உங்களுக்கு தான் எட்டாது இல்ல, நான் எடுத்து தரேன். முடிஞ்சா? நீ எதை வச்சாலும் அண்ணனுக்கு எட்ட இடத்துல வைங்க மதினி. எங்களுக்கும் ஆட தெரியும்ல. இப்ப பாரு. சூப்பர் மதினி, தேங்க்ஸ். நீங்களும் ஆடுவீங்களா? அடடடா. மதினிக்கு செக்க வச்சிட்டேன்ல. ஏய், நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஃப்ராட். நான் ஜெயிச்சிட்டேன் மதினி. மதினி தோத்தன பாத்தீங்களா? அண்ணா நீ கண்ணாட ஆடுறனே. சும்மா போய் எல்லாம் சொல்லாத. நீங்க இல்ல நான் விளையாட வரல. இன்னொரு ஆட்டம் என் கூட ஆடு. சரியா? நாம விளையாடுறோம். உங்க வழிக்கு என்ன கொண்டு வந்துட்டீங்க? கொண்டு வராம விடுவேனா? இப்ப ராணியை தூக்குறேன். தூக்குடா தூக்குடா. ஏய் தூக்கு. எதுக்கு போய் நடிக்கிற? எனக்கு 10 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். பொம்பளை பிள்ளைங்க கூட சேர்த்து செஸ் விளையாடுறது, கதை புத்தகம் பிடிக்கிறது, கைய பிடிக்கிறது, காலை பிடிக்கிறது. அதுக்கான வயசான உனக்கு? வயசா?
ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போகணுங்கிற அறிவு இருக்கடா உனக்கு? காடு டேய், வேலைக்கு போறத பத்தி எனக்கு தெரியும். இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுட்ட மரியாதை கெட்டு போய். என்னடா உனக்கு மரியாதை? தெண்டை சோறு சாப்பிட தெண்டை கர்மாந்திரம்டா நீ. நீ மட்டும் என்ன வெட்டி முடிச்சிட்டியா? சொந்த பிரச்சனை எல்லாம் பொம்பளை புள்ள கூட தான் நடத்துறோம். வெளிய போய் வேலை செஞ்சு பாரு. அப்பதான் தெரியும். என்னடி ஏய் என்னடி அடிச்சிட்டு உருள்றியா? நீ வேலை வச்சுக்கிற வளப்ப பாரு. அம்மா, அறிவு கெட்டு தெரியறியா? முட்டா பையல வாளாந்தர புள்ள கிட்ட வம்புக்கு போற? என்ன கேளு, அவனை கேட்காத. அவனடா குடிச்சிட்டு வந்து விழுந்து கிடந்தான். வந்த நாள்ல இருந்து என்ன வீட்டு விட்டு விரட்டதுலயே குறியா இருக்காமா. ஒன்ன மட்டும் இல்லடா, நம்ம எல்லாரையும் விரட்டி விட்டு இந்த மேனா மினிக்கியோட குமரச்சாம் போடலாம் திரியறான். எல்லாம் இவனா செய்யலடா, இந்த சிறுக்கியோட வேலை. அத்தை நான் ஒண்ணும் பண்ணல அத்தை. எல்லாம் தெரியாதா? நீ குடும்பம் நடத்துறதும் கொட்டை அடிக்கிறதும் நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நம்ம புருஷன் பேர்ல இருக்கிற வீட்ல இவகெல்லாம் இருக்கிறதான்னு கல்யாணம் ஆன நாள் முதல்ல கங்கணம் கட்டிட்டு அலையறதுன்னு தெரியாமலா இருக்கு. புரியாம பேசாதீங்க அத்தை. எனக்கு எப்படி புரியும்? எங்க ஆத்தா ஒச்சம்மா என்ன பேச்சிரிக்கியா பெத்து போட்டுருக்கா, நான் சேலையை கிழிச்சு போட்டுக்கிட்டு திரியறேன். நீ படிச்சவ, விவரமான புருஷனை புடிச்சவ, உனக்கு எல்லாம் புரியும். அம்மா, வாழ வந்து புள்ள இப்படி வச்சிட்டு இருக்க? ஆமாடா, நான் உரண்ட இருக்கிறவதான். ஆமாடா வீசுதா பொம்பாட வீசுதான்னு சண்டை கலையறேன். ஏமா இப்படி பேசிட்டு இருக்க? அவ உங்களை பத்தி எதுவுமே சொல்லல. நீ அழுகாத வசந்தி, அழுகாத. பொண்டுக்கு சட்டி பையதாடா நீ. ஐயோ அம்மா, அடிடா அடிடா, என்ன ஏன்டா நிறுத்திட்ட? அடிடா அடி. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு இது ஒண்ணுதான்டா பாக்கி. அடி, இனி ஒரு கனவு அந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். இன்னும் வேண்டி நிக்கிறேன், வாடி. அம்மா, தம்பி நினைச்சதா தெரியாம. தெரியாதுடா, உங்க அப்பா பக்கவாதத்துல படுத்து பொசுக்குன்னு போனதுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் அவளையும் சவலையுமா வச்சுக்கிட்டு அலமோதி கரை சேர்த்தவடா நான். அம்மாவை விரட்டி விட்டுட்டு விளங்கவே மாட்டடா நீ. வேண்டாத்தா, அரே பிரகாஷ், நான் செத்தா இவன் மூஞ்சில கூட முழிக்க கூடாதுடா. அம்மா, என் சாவு கூட இவனுக்கு சொல்லாதீங்கடா. காதல் காதல் ஒரு கண்கட்டி வித்தை. காதல் ஒரு கண்கட்டி வித்தை. யோ, கண்ணுல கட்டினா நாம கட்டிய குழச்சு போட வேண்டியதானே? வந்துட்டாங்க. பாவம் தமிழ் அறியாதவன். வணக்கம் கவிஞர் காக்கா கரையான். ஹலோ, எனக்கு ஞாபகம் இருக்கா? 3 நாளைக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்ல பார்த்து சூப்பரா இருக்கேன்னு சொல்லி விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்களே. அனிதா கரெக்ட். யா டார்லிங். என்ன வெக்கமா? ஆக்சுவலா நான் உன் ஃபோனுக்காக தான் வெயிட்டிங். ஆமா, இப்போ நீ எங்க இருக்க? நீங்க எங்க இருக்கீங்க? அம்மன் கோயில் தெருவில் ஆன் தி வே. ஐயோ, நானும் பக்கத்துல தான் இருக்கேன். ஏண்டாலே, இப்போ நாம மீட் பண்ணி எங்க போறோம்? மாமியார் வீட்டுக்குடா. என்ன குரல கொடூரமா மாறி போச்சு? ஏய் சொல்லுடி. ஆமாண்டா, கொஞ்சம் திரும்பி பாரு. யூ மீன் அபௌட் திரும்புடா. இவன் தான் மம்மி. மம்மியா? டம்மியா இருந்தாலே டங்குவாரா இருப்பாங்க, இவங்க கட்ட பொம்மியால இருக்காங்க. ஏண்டா விசிட்டிங் கார்டு விபிச்சாரா? ஆம்பளை எனத்துக்கே அவசாரி மேடம், இவனை ஸ்டேஷன் வச்சு லாடம் கட்டலாம் மேடம். இப்ப மட்டும் தலப்பாக்கட்டு பிரியாணியை வாங்கி கொடுங்க. வாய் உனக்கு. இவன் விசிட்டிங் கார்டை பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்ல, வெள்ளையார் ஆம்பளைங்களுக்கும் கொடுத்துருக்கா. அன்னைக்கு பேண்ட் ஷீட் போட்டு நீங்களா? இவனை ஜாமீனே இல்லாம உள்ள தள்ளணும். வாடா வாடா. கூட எல்லாம் எண்ணி வச்சிரு. சரி. வாடா சாரதி, வா வா. நீ மட்டும் தனியாவா வந்த? ஆமா தாத்தா. சேர் எடுத்து வந்து போடுப்பா. சரிங்க ஐயா. போடு. வானே. உன் பஞ்சாதி எப்படிடா இருக்கா? ஏதோ இருக்கா. தெரியாம தான் கேட்குறேன். அவன் கூட பிறந்த தம்பி தானே. அவனை திட்டுறதுக்கும் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அதுங்க சின்ன பிள்ளைங்க, அதுங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க வயசுல பெரியவங்க தானே, இவங்களுக்கு எங்கே போச்சு குத்தி? நான் இவங்களை அடிக்கிறவனா தாத்தா? கோவத்துல தம்பியை தான் கை ஓங்கினேன். அப்போ அவங்க குறுக்க வந்து மறிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அந்த வசதி அந்த திட்டிட்டு வருது. செத்தா கூட என் மூஞ்சில முடிக்காதட்டு வந்துருச்சு. விடுறா விடு. நீர் அடிச்சு நீர் விலகுமாடா கிறுக்கு பேல. கோவத்துல ஏதோ ஒரு வார்த்தை சொல்றது தான், அதுக்காக ஆத்தா புள்ள உறவு இல்லைன்னு ஆயிடுமாடா. விடுறா விடுறா. அம்மாவை தங்கச்சி கிளம்பி வர சொல்லுங்க தாத்தா வீட்டுக்கு. தங்கமணி கிளம்பு. இவங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு கோச்சிட்டு வந்துட்டாங்க. அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வசந்தியால தான் அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாவம் அந்த பிள்ளைய தப்பா பேசிட்டு இருக்காங்க.
கிளம்பி வர சொல்லு தாத்தா. கேட்டிங்களா அப்போ அவன் பேசுறத? பெத்த தாயும் கூட பிறந்தவளும் வீட்டை விட்டு வந்துட்டாங்களே, ஐயோண்டு வந்திருக்கானேன்னு பார்த்தா மயிலிக்கு மானக்கேடாய் போச்சான். அதை சரி கட்டத்தான் 10 மைல் தூரம் மசங்கி வந்து நிக்கிறான். அட என்னம்மா நீ பொங்கு பொங்குன்னு பொங்கிக்கிட்டு நிக்கிற? புள்ள மோஞ்சத்து போறானா இல்லையா? ஏமா அவன் உனக்கு ஆளாவானா அவளுக்கு ஆளாவானா? சாரதி, அங்க யாரும் வரக்கூடாதுன்னு இல்லப்பா. உனக்குன்னு ஒரு பஞ்சாதிய குடும்பம்னு ஆயிப்போச்சு. நாளாக ஆக எல்லாம் சரியா போயிடும்டா. போடா போ. பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. பார்த்து மைய போடு. சுப்பண்ணா, இதெல்லாம் தொடக்கிறது மல்லிகை கடைக்காரன் பத்திரிக்கை ரெடி ஆச்சா இல்லையா? நைன்னுட்டு இருக்கானே. சுப்பண்ணா, சுப்பண்ணா, அவரை நான் தான் வேலையை விட்டு நிறுத்திட்டேன். பிரஸ் என் பேர்ல இருக்கு. இதை விட்டுட்டு வெளியூர்ல போய் கஷ்டப்படணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. உனக்கு ஏதாவது வேற வேலையை தேடிக்கும். உன் அண்ணன் கிட்ட இருந்து உன் பேரில் இருக்கிற பிரிண்டிங் ப்ரெஸ் எழுதி வாங்கிக்கன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எவனும் அதை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த ப்ரெஸ். வர்ற கஷ்டமட்ட நல்லா சிரித்து பேசி பழகி சொன்ன நேரத்தில் ஆர்டரை முடிச்சு கொடுங்க. அப்போ தான் நல்ல பேர் எடுக்க முடியும். திண்டுக்கல்ல சாரதி அச்சகத்துக்குன்னு ஒரு நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன். ஏதாவது முன்ன பின்ன இருந்தாலும் நீங்கள் எல்லாம் கூட இருந்து இதை நல்லா பார்த்துக்கங்க. நான் போகிறேன். வேலையை பாருங்க. எனக்கு வயசாயிடுச்சா. பிரகாசனை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டான். பாத்தீங்களா?